இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது மாத காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் பொன்னாக விளங்குவேன் என்கிறார். யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம் யாராவது படிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்தின் தலைப்பு நான் பொன்னாக விளங்குவேன். எல்லாரும் உங்க வேதத்தை தூங்குங்க, சொல்லுங்க, இயேசுவே இந்த வார்த்தையின்படியே நான் பொன்னாக விளங்குவேன் என்று உம்முடைய நாமத்தினால சொல்லி இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை சொல்லி இருக்கிறீங்க, நான் பொன்னாக விளங்குவேன். நம்ம போகக்கூடிய வழி அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எங்க போறோம் எங்க வாரோம் யாருக்கும் தெரியாது. நிறைய பிளான் எல்லாம் போடுறோம். ஆனா கர்த்தர் ஒரு மனிதனுடைய வழியை அறிகிறார். அதற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பண்டைய கால இந்திய ஆண்ட அநேகருடைய ஆட்சி பொற்காலமாக இருந்திருக்கிறது. வசந்த காலம், கோடை காலம், குளிர்காலம், எந்தெந்த காலத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ சரியா நடந்திருக்கு. நல்ல மழை பெய்திருக்கு, நல்ல செழிப்பா இருந்திருக்கு. அப்ப என்ன வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஆண்ட காலம் பொற்காலம். எல்லாம் படிக்கணும் பொற்காலத்தை பற்றி. தேவனுடைய மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் பொற்காலமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பொன்னை வந்து எல்லாரும் விரும்புறாங்க. ஒவ்வொரு நாளும் விலை கூட்டிகிட்டே போகுது. எல்லாரும் விரும்புறாங்க. வேதத்திலும் இந்த பொண்ணை கனப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் வேதத்தில் பொண்ணுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தான் உதாரணம் சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது. ஒவ்வொரு நாளும் நம்ம இதெல்லாம் கேட்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல தேவ மனிதனாகிய பேதுரு சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அக்னியில போட்டுதான் நல்ல பொண்ணை பிரிச்சு எடுக்கிறோம். அதோட அழுக்கெல்லாம் நீக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பொன்னாக விளங்குறதற்கு உன் விசுவாசத்தை காத்துக்கொள். நம்முடைய காலம் ரொம்ப பொன்னான காலம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்துல சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரே நான் பொன்னாக விளங்கவே நம்ம ஒப்பு கொடுக்கணும். பெரிய பிரசங்கம் கிடையாது, ஒரு 1/4 மணிக்கு தான் பிரசங்கம். இதை நீங்க எடுத்துட்டு போனது வேதத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம கவனிக்கணும். 119வது சங்கீதம் அதனுடைய 72வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நம்ம இந்த உலக வாழ்க்கையில பொன்னாக விளங்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தேவனுடைய விருப்பம் என்ன? பொன்னாக விளங்குவேன். ஒரு 10 கிலோ தங்க வைக்கணும்னு வைக்கீங்க. நம்ம எல்லாரும் அதை பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தர் அப்படிதான் நம்ம வைக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை அப்படி வைக்க விரும்பும் சோதனைகள் எல்லாம் வருது. அது சுத்தமான பொண்ணு கிடைக்கணும்னு சொன்னா அக்கினினால அது புடமிட்டுதான் சுத்தமான பொண்ணை எடுக்கிறான். அதே போலதான் ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேர்வு விரும்புகிறார். உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், உங்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள், உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், இதுல அது ஒரு அக்கினியை போல அதுல போடுறாரு, புடமிடுகிறார், அதை சுத்தரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அது நம்மை வழிநடத்தணும். இதை உணர்ந்த யோபு சொல்கிறார். யோபு புத்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனத்துல படிமா,
ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இது தேவ மனிதனாகிய யோபின் அனுபவம். அப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு இதுவரையிலும் சிலர்கள் இருந்திருக்கலாம், சில போராட்டங்கள் இருந்திருக்கலாம், சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், சில வறுமைகள் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இன்றிலிருந்து நான் உன்னை பொன்னாக வைக்க போறேன். இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம் ரொம்ப அருமையான வாக்குத்தத்தங்க. நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நல்ல வசனத்தை தான், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலையில எழுந்து இதெல்லாம் நான் கோட் பண்ணிட்டு இருந்தேன். நாம் தேவன் நம்ம ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழியில போகும் பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் கடைசியா பொன்னாக விளங்க பண்ணுவார். எப்போ தடுமாறுகிறோமோ, எப்பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற வழியை விட்டு நம்ம சொந்த வழியில் போகிறோமோ, எல்லாம் தாறுமாறாக காணப்படுகிறது. நம்முடைய வார்த்தையில சுத்தம் இல்லை, நம்ம நடக்கையில சுத்தம் இல்லை. கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியல. கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறதற்கு ஒரு மனுஷன் நம்ம காணும் பொழுது தேவனுடைய மனிதன், தேவனுடைய மனுஷின்னு காணணும்னு சொன்னா, சோதனைகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். ஒன்றும் எல்லாரும் விரும்புறாங்க, கர்த்தர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அப்போ பொன்னாக நம்ம விளக்கணும்னா நமக்கு ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ எடுத்தவுடனே சொல்றார், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானி. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மோடு கூட வாழக்கூடிய பெற்றாரும் சிநேகிதரும் நமக்கு வழி காணிக்க முடியாது. அவங்க யாரும் நம்முடைய வழிகளை அறிய முடியாது. பெற்றார் இருக்கிறாங்க, நம்ம வழி அவங்களுக்கு தெரியுமா? சிநேகிதர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம அண்ணன் தம்பி இருக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு தேவனுக்கு தெரியும். நமக்கு ஒண்ணு வைத்திருக்கிறார். அது யாரும் தடுக்கிறதுக்கு விடவே மாட்டார். வாழ்க்கையில பாடுகள் வரும் பொழுது, அருமையான சகோதரமாரிலே சகோதரிமாரிலே, நெருக்கங்கள் வரும் பொழுது நம்மை பொன்னாக மாற்றுகிறதுக்கு தான் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை வைக்கிறார். நீங்க நிலைத்து நிற்கணும். நிற்கிறேன் என்று சொல்லணும், விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது பல விதமான சோதனைகள் வழியாக அவர் கடந்து போனார். அதில் 3 காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு மனுஷன் பொன்னாக விளங்கணும்னா முதல்ல அவன் சந்திக்கக்கூடிய நெருக்கத்தின் வழி. எல்லாரும் நெருக்கத்தின் வழி. உங்களுக்கு ஏதாவது நெருக்கம் வந்து நினைச்சிருக்கேன், நான் நினைச்சிருக்கிறேன் கர்த்தர் என்ன பொன்னாக மாற்ற போகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 5, 6, 7வது வசனத்துல ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் 9 மேல் சுகம் வரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன், கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி. அப்பதான் கடினமா நடத்துறா. அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகில் ஒரு நீர்த்தொண்டையில் கண்டு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நாச்சியாராகிய சாராளை என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ திரும்பி போய் கொஞ்சம் அடங்கிடுது. நம்ம பெரியவங்களுக்கு எப்போ அடங்கலையோ பிரச்சனை வந்துருவாங்க. குழந்தை இல்லை,
அவர் சும்மா இருந்து ஜோம் பண்ணி இருந்து அந்த பிரச்சனை வந்திருக்காரு. சரி, அவர் குழந்தைக்கு போட்டு நமக்கு குழந்தை வேணும் அவசரப்பட்டு தான் ஆபிரகாம் கிட்ட கொடுக்குறா. குழந்தை பிறகுது, அவ்வளோ அற்பமாயின்றா. நம்ம உலக வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா, நம்ம சிலர் எல்லா காரியமே செய்வோம், ஆனால் நெருக்கம் வந்துடும். இதே சம்பவம் தான் இன்னைக்கு நடக்குது. நீங்க மனுஷனை நம்பாருங்க, மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காருங்க. எப்பவும் மேல பெரியவங்களை கனம் பண்ணணும். கனம் பண்ணதும் இவ கடினமா நடத்துறாங்கன்னா ஓடி போனா நம்ம கேட்க கூட நல்லதா இருக்கு, ஆண்டோட விரும்பல, போ திரும்பி போ, அங்கே அடங்கிடுது. எப்போ ஒரு மனுஷன் கத்தருக்கு அடங்கலையோ, ஒரு ஆசாரியனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ பிரச்சனை வரும், தாறுமாறு வரும். கிடைக்குது, எதுவுமே கிடைக்குது. பைபிள் ஒரு நாள் போய் சொல்லாருங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. ஆனா கத்த விடல, அவ போய் அடங்கி இருந்தனால தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்து ஆபிரகாம் பார்க்கறான், ஜோம் பண்றான், இவளுக்காக ஜோம் பண்றான். ஒரு ஒரு பெரிய தேவ மனுஷனுக்கு ஒரு ஜெபம் தேவை, ஜெபம் தேவை. கத்த இப்படிதான் செட் பண்ணி வைத்திருக்கிறார். எப்போ மீறுதல் வருகிறதோ பொன்னாக வளர முடியாது, மண்ணாதான் வளர முடியும். கத்த நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? பொன்னாக வளரணும். நெருக்கம் வருது, பொண்ணுக்கு எப்படி சோதனையோ நமக்கு நெருக்கம் வருது. நெருக்கம் வந்துன்னு கத்தர் விரும்பாத காரியத்தை பிரச்சனை வந்துடும். அதாவது எனக்கு இவ்வளவு அறிவுலையும் ரொம்ப டேலண்டான ஒரு பையன், பல பாட்டுகளை சின்ன பையன் டக்குன்னு மேல வந்துட்டான். அவனுக்கு பாட்டை கேட்டா என்ன ஆச்சரியமா இருக்கு. நான் என்ன டேலண்ட், என்ன பையன், என்ன அழகா பாடுறான், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அவன் இந்த ஒரு தவறு என்ன தெரியுமா, பெரியவங்க சொன்னதெல்லாம் அவன் கனம் பண்ணல. ஏய் போ அப்படின்னு சொல்லிடுவான். அவனுக்கு ஆலோசனை எல்லாம் புரியதா இருக்கும். இப்போ ஷார்ட் பீரியட்ல எவ்வளவு மேல வந்தாலும் டக்குனு கிளம்பிட்டாங்க. நாங்க ஜோ பண்றோங்க, அதாவது தெரியாம சின்ன சின்ன தவறுகள் பண்ண மன்னிச்சிருங்க. என்ன தான் போய்கிட்டு இருந்தாலே பாடுறான். அவங்களுக்கு பாட்டு நாம இன்னைக்கு வரச்சுமே அங்க அந்த சர்ச்சையில் போட்டுருக்காங்க, அந்த பாட்டை தான் ஜொலிக்குது. அவனை காண முடியல. ஏன் தெரியுமா, நெருக்கம் வரச்சமே நிக்கணும்னா முதல்ல தலைமைக்கு அடங்கணுங்க. நீங்கள் நான் தேவ சம்மதம் வந்திருக்கீங்க. ஒரு ஆசாரியன் என்ன சொல்றானோ, நீங்களா ஒரு காரியத்தை சூஸ் பண்ணிட்டு இவங்க இந்த தேவதூதன் சொல்லலைன்னா அன்னைக்கே இந்த ஆகார் இறந்து போயிருப்பா. கத்த சொல்ல போ போய் அடங்கி இருக்காது. நம்ம எப்போ நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அப்பதான் கத்த நம்ம உயர்த்த முடியும். இப்போ 17வது அதிகாரம் 20வது வசனத்துல இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான் படிமா? இஸ்மவேலுக்காகவும் என்னமா, நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பெருகவும் பண்ணுவேன். 12 பிரபுகளை பெறுவான், பெரிய ஜாதியாக்கி ஆக்குவேன். எப்போ இவ ஓகேன்னு கீழ்ப்படிந்தாலும் அப்பதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அரபு கண்ட்ரியில இந்த முஸ்லிம்ஸ் எல்லாருக்கும் ஆண்டு பெட்ரோலை கொடுத்திருக்கிறாரு, டீசல் கொடுத்திருக்காரு, கொடியிட்டு பறக்கிறாங்க. அன்றைக்கு ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு, நான் ஒன்னும் அடங்கி இருக்க மாட்டேன்னு ஓடல, முகத்தை விட்டு கீழ்ப்படிந்தான். ஒரு ஆபிரகாமுக்கு பேரன் தான் இந்த இஸ்மவேலுக்கு சந்ததியில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றான். 12 பிரபுகள் வராங்க. தேவனுடைய வழியை நம்ம அறிவேன். நம்ம உடன் பிறந்தாரோ அல்லது மற்றவர்களோ ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு விரோதமாக எழுப்பி, நம்ம செய்த நன்மைக்கு விரோதமாக எழுப்பி பிரசன்னத்தை நீங்க எல்லாரும் எடுக்கணுங்க. எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்கு. நமக்கு விரோதமாக எழுப்பி சில கொடூரமான காரியங்கள் வர முடியாது. ஐயோ தாக்க முடியலையே, நான் இனிமே இதில் இருக்க மாட்டேன், வீட்டுப்படியும் ஓடிடுவேன். நம்ம போய் அடங்கிருக்கோம். பொன்னாக விளங்கணும்னா கத்திற்கு அடங்கிருக்கணும். உங்களுக்கு ஒரு சபையை தந்திருக்கிற ஓடிடக்கூடாது, நெருக்கங்கள் ஒரு ஓடிடக்கூடாது. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராதுங்க. கத்தருடைய சமத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்றைக்கு கத்தர் உங்களை முகமுகமா பார்த்து சொல்றாரு, ஒரு தலைவனுக்கு அடங்கியிருக்கு. இதெல்லாம் நெருக்கம் வரும் பொழுது இல்ல நான் இஷ்டத்தை என்ன போனா பொண்ணாக விளங்க முடியாது. கத்தர் நமக்கு நீ போ நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், கவனித்துட்டே இருக்கிறாருங்க. கத்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியாருன்னு சொல்லவே முடியாது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ
நம்முடைய வழியில் ஒரு பெரிய பிரகாசம் இருக்கும். யோசுவா சொல்றார், நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரை சேமிப்போம். நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். நாங்க இந்த ஊருக்கு வந்து அந்த ஒரு ரோட் சைடில் ஒரு ஓலை ஷெட்டு தான், ஒரு ஓட்டு பேர் கட்டணம் இருந்து ஒரு சின்ன ஒரு வாடகைக்கு அந்த வாடகைக்கு இருந்தோம். நிறைய பேர் வருவாங்க. ஒரு விழிப்பு கூட்டத்துக்கு 300லேருந்து 400 பேர் வருவாங்க. எங்கள் அம்மா தான் நடத்துவாங்க. அவங்க ரொம்ப படிப்பாளி இல்லை. அந்த இப்படிப்பட்ட மியூசிக் ஒன்றும் கிடையாது. ஒரு கொட்டை தட்டணும், ஒரு இந்த ஜாமர் அடிக்கணும், ஒரு சீங்கி அடிக்கணும். அன்றைக்கி அவங்களுக்கு சைனே தான். அப்போது அங்கே இருந்து ஒரு அண்ணன் வருவார். அவர் ராயின்னு சொல்லி, நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன், அவர் நல்ல பெரிய பணக்காரர். அவருக்கு 9 ஏக்கர் இந்த இது எலுமிச்சம் தோட்டம் உண்டு, நிறைய ரப்பர் உண்டு, நிறைய தேங்காய், 2 லாரி தேங்காய் வெட்டுவாங்க. நாங்கள் எல்லாம் போயிருக்கிறவங்க. அவருக்கு வழி தாரமானபடியாக ஒரு காலத்தில் எல்லாம் போயிடுச்சு. மனைவி நிறைய வசதி இருக்கு. இவரை தூங்க வச்சுட்டு இவர் நல்ல ட்ரிங்க் எல்லாம் பண்ணுவார், நல்ல ஸ்மோக் எல்லாம் பண்ணுவார். கண்ணு பெருசாக இருக்கும், ரெட்டாக தான் இருக்கும். அப்போது இவரை தூங்க வச்சுக்கிட்டு மனைவி ஒரு காட்டிலேருந்து இந்த மலையிலேருந்து காணிக்காரனை கொண்டு வந்து மந்திரம் செய்து இவருக்கு தலையை சுற்றி வச்சுருவாங்க. அந்த அக்கா வச்சுருவாங்க. ஃப்ளாரி அந்த அக்காவுக்கு பேர். ஒரு இந்த பிரசங்கத்தை கூட நான் சொல்ல உண்மைங்க. அந்த நான் அம்மா போக சமயத்தில் அவங்க அப்பவும் ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஒரு 10-11 செயின், பெரிய செயின் போட்டிருப்பார். அம்மா சொன்னாரு, அம்மா எனக்கு வேணும் ஜோம் பண்ணம்மா, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அம்மா ஜோம் பண்ணி சொன்னாங்க, இதே தலையை சுற்றி ஒரு பெண்ணு தேங்காயை சுற்றி வைக்கிறாளேன்னு சொன்னாரு. சொன்ன உடனே சொன்னாரு, வேற யாரும் இல்லைம்மா, இவாதான். ஏன் மனைவியை சொல்றாங்க. காலங்கள் போச்சுட்டு எப்படி இந்த தோட்டங்கள் எல்லாம் போச்சுன்னு தெரியல. நம்ம ஊரில் உள்ள பெரிய ஒரு டாக்டர் ஃபேமிலி, இந்த இது ஜோசப் காணும் வீடு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ்வளோ போயிடுச்சு. சில ஆண்டுகள் வரலாம் போயிட்டாங்க. இங்கே வந்தாச்சு. ஒரு நாள் நான் பைக்கை வச்சு செம்பாக்கோட்டை ரோடில் திரும்புகிறேன். இந்த அண்ணன் வந்து நிற்கிறாரு. இறந்து போனார். சொன்னார், அல்சன், நான் பார்த்து இன்னும் எப்படி இருக்கீங்க, அழுக்கு சட்டை, அழுக்கு வேஷ்டி, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அந்த காய் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் லட்சியமே காணல, நல்ல பெனிஃபிட் வந்து தொப்பை காணல, எனக்கு பரிதாபம் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். நல்சன், ஒரு 100 ரூபா நான் பைபிள் சொல்லுங்க, ஒரு 100 ரூபா கொடுப்பியா? இந்த சீனை ஒன்று யோசிச்சு பாருங்க. நான் கொடுத்தேன். ஒரு நிமிஷம் வரேன், வேகமாக போகிறாரு. அது கொஞ்சம் ட்ரிங்க் பழக்கம் எல்லாம் உண்டு. எப்போ நம்ம வழியை நம்ம அறியலையோ அப்போ வந்து கர்த்தர் நம்ம கூட இருக்க முடியாது. சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், ஆனால் பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இல்லை. 2 அழகான பொம்பளை பிள்ளைகள் கொண்டு ஒரு தடவை விசாரிச்சேன். 4000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூலில் அவர் வேலைக்கு போகிறான்னு சொன்னாங்க. ஒரு நாள் அவருக்கு செலவே அதுக்கு மேலாகும். ஏன் தெரியுமா? பிள்ளைகளுக்கு நல்லதை செய்து வைக்கல. அன்றைக்கு அவர் தன்னுடைய வழி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. காலம் எல்லாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் தீர்மானிக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நெருக்கம் வரும்பொழுது அடங்கி இருக்கணும். தேவ சமுதாய ஜோமான அந்த நாட்கள் நமக்கு ஜெபிக்கக்கூடிய நாட்கள். ஒரு பிரசங்கத்தை கேட்க சமயத்தில் நம்ம ஏதோ ஒரு தவறுதல் இருந்தால் அவசரப்பட்டு இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும், வைரக்கம் பண்ணவே கூடாது. தாழ்மைப்படுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் குடும்பத்துக்கு வரும். நல்ல காரியத்தை விதைத்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் இருப்பேன் கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உயர் வரும், இல்லைன்னா தூக்கம் வராதுங்க. நன்மையும் கிருபையும் தேவ சம்பந்தத்தில் இருக்கிறது. யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன். ஒன்று நெருக்கத்தின் வழி உங்களுக்கு வரும்பொழுது பொன்னாக விளங்குவார். 2வது அவிசுவாசத்தின் வழி. அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் 15, 16, 17வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இவ்விதமாய் பாடுபட வேண்டும் என்று
அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்றார். அனனியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ போ. அனனியாக்கு ரொம்ப பயம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சபையில இருக்கிறார். இவர் ஒரு துன்மார்க்கம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் யாருன்னு சொன்னா ஒரு மதவாதி. இன்னைக்கு கூட ஜூஸ் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அதனால தேவனுடைய பிள்ளைகளை கட்டி துன்பப்படுத்தி அந்த பிரதான ஆசிரியர்கள்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அந்நிய ஒரு கடவுளை இது பண்றாங்க. நம்ம யாவே அந்த தோராவில் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் உள்ள அந்த பைபிள் உள்ளதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு நிறைய பேர் அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல படித்தவன், பைபிளையும் நல்லா படிச்சவன். அவன் சொல்லி கொடுப்பான் பிரதான ஆசிரியர், இப்படி பைபிள சொல்லி இருக்குல்ல, அதனால ஒண்ணும் இல்லை, சவுக்கெல்லாம் வாடியெல்லாம் வாங்கி கொடுப்பான். ஒரு நாள் தமஸ்கு வீதியில வந்துட்டு இருக்கிறான். சிறியர் மாறுவான ஒரு குரூப் இருந்து எப்பவும் பாருங்க, தேவன் விரும்பாத குரூப் விட்டு ஆலோசனை கேட்கணும், தவறு தான் நடக்கும். இவருக்கும் குரூப் இருந்து அந்த ஆலோசனையால வர ஒரு நாள் அவன் தமஸ்கு வீதியில வர சமயத்தில் ஒரு ஒளி வானத்திலிருந்து அவன் அடிக்குது. கீழே விழுந்தான். பொத்துன்னு விழுந்தா கண்ணு தெரியாது. ஒரு சத்தம் கேட்கிறான், சவலே சவலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற? அந்த சேத்தம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப டீப்பா போகல. இப்ப அவன் கேட்கிறான், நானே கடவுளை ஊழியம் செய்ய பாரு. நிறைய பேர் தங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. தங்கள் போகிற வழி தெரியாது. தாரமாரான காரியங்கள் கர்த்தர் எல்லாம் கவனித்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் நீ யாருன்னு கேட்டான். அவன் இயேசு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துற இயேசு, முள்ளில் உனக்கு கடினமா? அப்ப அனனியாட்ட சொல்றாரு, அந்த கை தாங்கலாம் கொடுத்து கொண்டு வச்சிருக்கிறாங்க, கண்ணு தெரியலன்னு என்னங்க. இங்க வரக்கூடிய சர்ச்சை வரக்கூடிய ஒரு பிரதருக்கு ஒரு மச்சாக்காரரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கீங்க, ரெண்டு கண்ணு போயிடுச்சு. நான் ஒரு நாள் அவரை பார்த்தேன், எப்படிப்பா இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், கண் இல்லாமல் வாழ முடியாது பாஷன்னு சொன்னார். கண் இருக்க சமயத்தில் நாங்கள் சாட்சி சொல்லியிருக்கோம், சாட்சியெல்லாம் சொன்னார். அப்படி போயிருக்கிறேன் தெரியல. அன்னைக்கு கண்ணு இருந்தது எனக்கு இல்லை. ரொம்ப முக்கியம், கண்கள் முக்கியம். ஏன் அவர் கண்ணை தந்திருக்கிறாருன்னு சொன்னா, வேதத்துல கண்களை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. இங்க அந்த கண்ணில வாழ முடியாது, பார்வையில நம்ம வாழ்ந்துருக்குங்க. என் கையில எவ்வளவுதான் கொடுக்க முடியும். அனனியாட்ட சொல்றாரு, நம்ம நாமத்துக்காக ரொம்ப பாடுபடணும், நீ போ, அவன்கிட்ட போய் என்ன பற்றி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அனனியா திருப்பி வராரு, ஜோம் பண்றாரு, நான் இப்படி கத்தர் எனக்கு சொன்னாருன்னு சொன்னாரு. உடனே இவருக்கு அவிசுவாசங்கள் எல்லாம் மாறுதுங்க. அவிசுவாசத்தின் வழியில் வாழ்ந்த சவுல் பவுலாக கத்தர் மாற்றுகிறார். அப்புறம் எங்கெங்கெல்லாம் கத்தருடைய பிள்ளைகளை கட்டி அங்க போய் சாட்சி சொல்றான். திரும்ப சொல்றேன், 5 நிமிஷம் தானே இருக்கு. இவன் அங்க போய் சாட்சி சொல்றான். இவங்க வஸ்திரத்தை தொட்டவங்க கூட சொசமானாங்க. எப்போ நம்முடைய வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அவிசுவாசமான காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு விசுவாசிக்கிறோமோ, இல்லை நான் இப்படிதான் இருப்பேன், இல்லை நான் இது கண்டுபிட மாட்டேன், கத்தர் இருக்க மாட்டார், கத்தர் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துன்னா பிரயோஜனம். கத்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். முதல்ல நெருக்கத்தின் வழி வரும் பொழுது உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க, சாராய்க்கு ஒரு நெருக்கம் அவன் அந்த தலைவிக்கு ஒப்பு கொடுத்த உடனே மாற்றுவது 12 பிரபுக்கள் வராங்க. இதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு நெருக்கம் கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்கு அவிசுவாசம் வழியை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கிறார். இவனை குறித்து ஒரு சாட்சி சொல்றான் பாருங்க. நான் சொன்னது போல அவன் ஒரு மத வெறியன் அல்ல, அவன் ஒரு துன்மார்க்கன் அல்ல. அவன் மத வெறியன், மத வெறியன். அவன் துன்மார்க்கன் அல்ல. அவனுக்கு மதத்தை அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். எப்ப நம்ம கர்த்தருக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய காரியத்தை விட்டுக்கிட்டு நான் இப்படிதான் செய்வேனா, நம்மளும் மத வெறியன் ஆயிருக்கும். இவன் மத வெறியனா இருக்கிறது அவிசுவாச வழி போகாது. நம்ம முதல்ல கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிற ஒரு ஆசாரம், நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போறீங்க, இதான் நீங்க எடுத்துட்டு போனோம். இந்த மாதத்துல ஒரு நெருக்கம் வர சமயத்துல என்னை கர்த்தர் பொண்ணாக மாற்ற போகிறார், அவிசுவாசம் வரும்பொழுது நீங்க பொண்ணாக மாற்ற போகிறார், இப்படி சொல்லணும். அப்போஸ்தலர் புத்தகம் 26வது அதிகாரம் இவருடைய பக்தி வைராகியத்தை பற்றி சொல்றாரு பாருங்க. 4, 5, 6வது வசனம் படிமா. என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை
ஏன் பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல மனது இருந்தால் சொல்லலாம். இப்படி அவங்க சாட்சியெல்லாம் சொல்றாங்க. நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், அவசரவாசியா இருந்தேன். கர்த்தர் என்னை இன்னைக்கு மாத்தி இருக்கிறார். தேவன் மீது எனக்கு ஒரு அவசர நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு நீங்க அகற்றணும், வைராகியத்தெல்லாம் அகற்றி போடணும். தேவன் என்ன வழியை நமக்கு வைத்திருக்கிறாரோ அந்த வழியில நடந்த பிறகுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளை, எண்ணிக்கை நம்ம ஆண்டுக்கு ஒப்புக் கொடுக்கணும். நமக்கு என்ன வழி வைத்திருக்கு அது போதும். சிநேகிதர் வேண்டாம், நமக்கு ஆலோசனை சொல்ல மனுஷன் வேண்டாம். ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வரணுங்க. எப்போ அவருடைய ஆலோசனையை கேட்கிறோமோ, எப்போ நம்முடைய வழி ஆண்டுக்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ, உண்மையை பேசணுமோ, நம்ம வாயிலிருந்து உண்மை வரணுங்க. பொய்யான வார்த்தைகள் வாயிலிருந்து வந்துச்சுன்னா சில வார்த்தையை கேட்டாலே இவன் நார்மலான்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நான் ஒரு வார்த்தை பேசுறேன்னு வைங்க, கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கு, இந்த வார்த்தையில் ஒரு சுத்தம் இருக்கும். ஏன்னா அவன் பொன்னாகையில வைத்திருக்கிறார். அது ரொம்ப பயப்படக்கூடாது. அதை குறித்து நம்ம ஆண்டுகிட்ட வரணும். இன்னைக்கு நீங்க தீர்மானம் எல்லா ஆண்டும் நான் இன்றிலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசுறோம். நாங்கள் நேற்று லூர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோங்க. ஒருத்தர் நான் போய் ஒரு காரியம் கேட்டேன். அங்கே போயிட்டா அவங்க நிறைய தெரியல. ஒரு இடத்துல நான் நம்பமே இருக்கும். ஒரு பொண்ணு வந்தா, அவள் இங்கிலீஷ் எல்லாம் ஓடி ஒன் சார்னு கேட்டா, நான் எனக்கு ஒரு காரியம் சொன்னோன்னு சொல்ல, ஓகே சார், நோ ப்ராப்ளம், ஐ வில் டே, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். எனக்கு ஆச்சரியமா அது ஒரு சின்ன பிள்ளை, அவளுக்கு வார்த்தையில் இருக்க பணிவில் நான் தேங்க்யூம்மா காட் பிளஸ் யூம்மா. மலையாளத்தில் கேட்டா, இன்னும் அந்த பாஸ்டர் ஆனோம். அந்த வார்த்தை பாருங்க எப்படி கண்டுபிடிக்கா? நம்ம வார்த்தை காட் பிளஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றோம். நம்ம வார்த்தை அப்படி இருக்கணுங்க. நம்ம வார்த்தைகளுக்கு பயந்து இருக்காது. அப்புறம் நமக்கு இன்னும் அவிசுவாசியா இருக்கும். நீங்க விசுவாசியம் மாறணும். தேவ சுந்தர அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து நமக்கு அது வரணும். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். மூன்றாவதாக ஏமாற்றத்துக்கு வேண்டி லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். கிலோப்பா பிரதித்திரமாக எருசலேமில் நடந்ததை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறோம் என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் எல்லாருக்கும் முன்பாகவும் இருந்தார். சாட்சியெல்லாம் சொல்றாங்க. இவங்க ஆக்சுவலி ஏமாந்த பேசிட்டு வராங்க. நம்ம அங்க போய் காத்திருப்பாங்க. எம்மாவு என்கிற எருசலேமிலிருந்து 8 மைல் தான் எம்மாவு. அங்க வழி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறதுமே இயேசு வந்து கூட வராரு. இவங்க இன்னும் 32வது வசனத்தை சொல்றாரு, படிமா. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடன் பேசி கொண்டு வந்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்ம ஒரு முடிவெடுக்கும் பொழுது நம்புங்க. நீங்க இது அந்நியரா இருக்கிறீங்களா? கர்த்தர் ஆண்டவர் தான் மாறாரு கூட. இவங்க சில காலத்துல தங்களை ஏமாற்றிட்டாங்க. விஷயம் தெரியுது, ஆனா அது அப்படி நடக்கல. அதான் ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, இங்கே காத்திருந்தீங்க. நம்ம காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. 3 காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 விதமான சோதனைகள் வரும்பொழுது ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெயிக்கணும். 1 நெருக்கத்தின் வழி, 2 அவசரத்தின் வழி, ஏமாற்றத்தின் வழி. நம்மளை நம்ம ஏமாற்றவே கூடாது. சகோதரனை சகோதரி கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். யோபு தன்னுடைய அனுபவத்தில் நெருக்கம் வந்துங்க. 10 பிள்ளைகளை இறந்து போனாங்க. சொத்தெல்லாம் போயிட்டு சரீரத்திலும் பலவீனம் வந்துட்டு எவ்வளவுன்னு சொன்னா தெரியுமா? அவர் என்னை சோதித்த பிற்பாடு உன்னாக விளங்குவேன். நெருக்கம் வந்தது. ஒரு இடத்துல அவிசுவாசிக்கவே இல்லை.
10 பிள்ளைகள் பெற்றெடுத்து இருந்த அவருடைய மனைவி எல்லாம் போயிட்டாங்க. அடுத்தாலையும் 10 பிள்ளையை கொடுத்தாரு. ஒவ்வொரு முறையும் நான் இதை சொல்றேன். நான் யூபின் சாத்திரத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் ஒரு சின்ன காரியம் இருந்தா என்ன ஆண்டுறேன்னு கேட்கிறோம். என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனா இப்போ நெருக்கம் வரும்பொழுதுலாம் கர்த்தர் மாத்திரம் சார்ந்து இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 14 ஆகம் எழுதின தேவனுடைய மனிதன். அவிசுவாசம் இருந்துங்க. இயேசு நம்பல. கர்த்தர் சந்தித்த பிறகு எப்படி அவருடைய அவிசுவாசம் வந்து அவ்வளவு விசுவாசமா மாற்றுறாரு. அவருக்கு சோதித்த பிற்பாடு பொன்னாக விளங்கினா நீங்களும் பொன்னாக விளங்கணும்னா விளங்கணும். 3 தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சுட்டி காண்பி. ஒன்று யோபு, 2வது அப்போஸ்தலனாகிய பவுல், 3வது கிளியோப்பா. அவங்க சீஷர். இவங்க எல்லாம் அந்த இப்படிதான் வரணும்னு சொன்னாங்க. அவங்களே அவங்க ஏமாற்றிருந்தாங்க, விடல. இப்ப கேட்கிறாங்க, அவர் நம்மோடு பேசுற பொழுது நம்முடைய இருதயம், இந்த பிரசங்கத்தை கேட்டா உங்க இருதயமும் பொழுது தெரியும். எல்லாரும் வலது கரத்தை உங்க இருதயத்தில் வைங்க. ஆண்டவரே நான் பொன்னாக விளங்குவேன். எல்லாரும் எழுந்தினர். எல்லாரும் எழுந்தினர். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நீங்க ஒரு சின்ன பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு எது தொட்டு இருக்கிறதோ கண்டிப்பா மாறுங்க. வைராக்கியத்தை விடுங்க. உங்க வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடாது. மனுஷன் ஆலோசனை கேட்காதுங்க. அருமையான சகோதரமாரிலே சகோதரிமாரிலே ஆண்டுட்ட ஆலோசனை கேளுங்க. உங்களுக்கு நெருக்கம் வரும் பொழுது ஒரு நாள் அந்த நெருக்கத்தில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை மாற்றணும். இல்லை நான் இப்படிதான் இருப்பேன்னு ஒரு வைராக்கியம் இருந்ததுன்னா நம்ம பொண்ணாக மாற முடியாது. எப்போ உடனே மாறுறாரு. அனனியா வந்து ஜெபித்த உடனே பாட்டில் நடுகிறார். ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. சிலர் நடந்து போறாங்க, ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். மாறிடா எம்மானேசரே கல்வாரி சிலுவை மீதிலே நாங்கள் உம்மை காண வந்திருக்கிறோம். அவர் என்னை சோதித்த பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வேத வசனத்தை நாங்கள் எடுத்துட்டு போறோம். வந்திருக்கிற ஷான், ஸ்டாலின், வினோபா, சுரேஷ், ஆண்டவரே பிலிப்போஸ், எங்களை எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற சகோதரிமாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க. யார் யாருக்கு இந்த நெருக்கம் வந்திருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாருக்கும் யோபின் முன்னிலைமை விட அவனுடைய பின்னலைமை ஆசீர்வதித்து போல அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. இன்னும் ஒரு பிசினஸ் பண்ண போறான். ஏசப்பா உதவி செய்யுங்க. உங்க நம்புறான். நம்பிக்கை வீண் போகாத அப்படி உயர்த்துங்க. எல்லா சகோதரிமார்களுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. இந்த 4வது மாதம் இந்த வசனத்தோடு நாங்கள் கடந்து போறோம். ஒப்பு கொடுக்கிறோம். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. எப்போ நாங்கள் சுய புத்தியை சார்கிறோமோ தேவன் பயன்படுத்த முடியாது. எங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் ஒதுக்கிவிட்டு உங்களுடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறோம். வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வாதமாக அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.